ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சுவர் ரொட்டி எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இது ரெண்டோட ரேட் வந்து ₹220ன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லதுங்க. ஹீமோகுளோபினை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சுவர் ரொட்டிக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு மெம்பரெயின் மாதிரி ஒன்று இருக்குங்க. அதை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லாட்டி சாப்பிடும்போது நல்லா இருக்காது, ஒரு மாதிரி சவக்குன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சுவர் ரொட்டியை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு தண்ணி நல்லா காய வச்சுட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சம் ரம்ப இலை போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுவர் ரொட்டியும் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா குக்காகி வந்துருங்க. உள்ளெல்லாம் நல்லா குக்காகி வந்துடும். குக்காகி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இது சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சிடலாங்க. கட் பண்ண சுவர் ரொட்டி, அரை தக்காளி, ஒரு கொஞ்சம் ரம்ப இலை, ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மட்டன் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கறி மசாலா, சோம்புத்தூள், மிளகுத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் தான் தேவை. இஞ்சி பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது சமைச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்தோம்ல வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அரை தக்காளி வெட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி வந்து ஃபுல்லாக குக் ஆகணும்னு இல்லைங்க, ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமே வந்துட்டு நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துடலாம். ஏன்னா இதுக்கு தக்காளி வந்து ரொம்ப மசிஞ்சு வரணும்னு தேவை கிடையாது. சுவரொட்டியோட பச்சை வாசனைலாம் இல்லாமல் இருக்கணும் சாப்பிடும்போது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ மசாலாஸ்லாம் சேர்க்குறோங்க. இப்போ தக்காளி ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ரம்ப இலையும் சுவரொட்டியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. சுவரொட்டி வந்து ஆல்ரெடி குக் ஆனது தான். ஸோ அது கூட மசாலாஸ் மட்டும் சேர்ந்தால் போதும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல எல்லா மசாலாவும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி 1 கப் தண்ணி அளவு ஊற்றிருக்கேங்க. 1 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். இந்த மசாலாஸ்லாம் பிளெண்ட் ஆகி அது ஒரு கிரேவி மாதிரி வர்றதுக்காக நான் வந்து 1 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுறேன். ஊற்றிட்டு அது நல்லா வேகணுங்க. வேகணும்னா மசாலா வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் வரணும்ல, அதனால் இந்த மாதிரி திக்காகி வந்ததுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்டியான சுவர் ரொட்டி ரெடிங்க. இந்த இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.